வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் சந்திக்கின்றோம். ஹார்முஸ் நீரிணையினுடைய கப்பல்களை தாக்கினால் ஈரானின் அனல் மின் நிலையங்கள் அல்லது பாலங்கள் மீது தகர்க்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தல் விடுத்திருக்கின்றார். ட்ரம்பினுடைய இந்த எச்சரிக்கை என்பது கோபம் அடைய செய்திருக்கிறது ஈரானை. இதனால் தங்களால் எண்ணெய் விற்க முடியாத நிலை ஏற்பட்டால் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஏற்றுமதியே இல்லாமல் போகும் என்று ஈரான் பதிலடி தொடுத்திருக்கிறது. ஈரான் மீது 12வது நாளாக தாக்குதலை அமெரிக்கா தொடுத்திருக்கக்கூடிய நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் என்பது உச்சத்தை அடைந்திருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மோதல் என்பது தீவிரமடைந்து வருவதை பார்க்கக்கூடியதாக உள்ளது. இதே நேரத்தில் போர் நிறுத்தத்திற்காக போடப்பட்ட ஒப்பந்தம் ரத்து செய்வதாக அறிவித்து அமெரிக்க ஜனாதிபதி இந்த நாட்டின் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து 12வது நாளாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தி வருகிறது. அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இதே நேரத்தில் இந்த ஒரு சூழ்நிலை என்பது மத்திய கிழக்கில் பதற்றம் என்பது உச்சநிலையை அடைவதற்கு வழிவகுத்திருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்தை முடக்கினால் ஈரானின் பாலங்கள், மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும், தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ட்ரம்பினுடைய இந்த எச்சரிக்கையினால் தான் ஈரான் தற்போது கடும் கோபம் கொண்டிருக்கிறது. தங்களால் எண்ணெயை விற்க முடியாத அளவிற்கு செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களாகட்டும், இல்லாட்டி வேறு ஏதாவது இந்த அணுமின் நிலையங்களாகட்டும் இப்படியான தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கிற போது, இந்த பிராந்தியத்தில் எங்களால் எண்ணெய் விற்க முடியாத நிலை வந்தால் வேறு யாராலும் விற்க முடியாது. எங்கள் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாவிட்டால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகள் என்பது பாதுகாப்பாக இருக்காது. அமெரிக்க படைகள் இல்லாமல் இருந்தால்தான் ஹார்முஸ் நீரிணை என்பது பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். போர் தொடங்குவதற்கு இருந்த முன்பு நிலை ஹார்முஸ் நீரிணையில் ஏற்படாது என்று நாங்கள் தொடர்ந்து கூறி வருகின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்ட பதிவாவது, இந்த நேரத்தில் இருந்து ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்கள் மீது ராக்கெட், ஏவுகணை மற்றும் ட்ரோன் என்று எதை கொண்டு தாக்கினாலும் அமெரிக்கா அதற்கு பதிலடியாக ஒரு பாலத்தையோ அல்லது அனல் மின் நிலையத்தையோ தாக்கும் என்று கடுமையான எச்சரிக்கை பதிவு செய்திருக்கின்றார். தெஹ்ரானில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகள் அல்லது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகள் இதில் அடங்கும் என்று கூறப்படுகின்றது. இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த 3 மாதங்களில் ஹார்முஸ் நீரிணையில் 30க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருப்பதாக அமெரிக்கா கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது. அமெரிக்கா தங்கள் நாட்டின் பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு வழங்கப்படுகின்ற மின் விநியோகத்தை நிறுத்துவோம் என்று ஈரான் பதிலடியாக கொடுத்து வருகின்றது. இதே நேரத்தில் இப்படியாக மாறி மாறி இரு நாடுகளும் மோதிக்கொள்வது என்பது மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பதற்றத்தினுடைய உச்சகட்டமாகத்தான் தற்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பேசலாம். மோதல் நீடித்துக் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் எண்ணெய் விநியோகத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் 20% ஹார்முஸ் நீரிணையூடாகத்தான் கொண்டு செல்ல இருப்பதனால ஏதேனும் ஒரு இடையூறுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் அது இந்த சர்வதேச சந்தையிலேயே எதிரொலிக்கக்கூடிய விடயமாக மாறிவிடுகிறது. இதனால் சர்வதேச அளவில் பொருளாதார பாதிப்பு ஏற்படும் என்பதனால் உலக நாடுகளும் அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலையை மிக உன்னிப்பாக கவனித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மறுபக்கத்தில் பார்க்கிற போது அமெரிக்காவின் செயல்பாடுகள் தன்னுடைய நட்பு நாடுகளுடனான நிலைப்பாட்டில் ஈரானுக்கு மாற்றான விடயங்களை கொண்டிருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியாவில் சிவில் அணுசக்தி திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்த நாட்டிலேயே யுரேனியத்தை செறிவூட்டும் திறனை வழங்குவதற்கான 30 ஆண்டு கால ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வொப்பந்தத்தை அமெரிக்க காங்கிரசினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்க ட்ரம்ப் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. வெஸ்டிங் ஹவுஸ் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்கள் மூலம்
சவுதியினுடைய அணுகுலைகள் கட்டப்பட்டிருப்பதுடன் இரு நாடுகளின் கூட்டு ஆய்வுகளுக்கு பிறகுதான் அங்கு யுரேனியம் செறிவூட்டும் மையம் அமைக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுவதை தடுக்கவே அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஆரம்பத்தில் கூறியிருந்தது. இந்த நிலையில் சவுதிக்கு இத்தகைய அனுமதியை வழங்குவது என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய தீவிர கண்காணிப்பு விதிகள் இதில் சேர்க்கப்படாததால் சவுதி அரேபியாவில் அணு ஆயுதம் தயாரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் அமெரிக்க சட்டம் இயற்றுபவர்கள் இதில் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. ஒரு பக்கம் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது என்று போரும், மறுபக்கத்தில் 30 ஆண்டுகால ஒப்பந்தமும் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு தங்களுக்கு சாதகமான விதத்தில் எவ்வளவு தூரம் மாறுகிறது என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமையப்பெறுகிறது. இதே நேரத்தில் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் நிலவக்கூடிய சூழலை போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்ப ஈரான் அனுமதிக்காது என்று அந்த நாட்டினுடைய சபாநாயகரும் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான முகமது ஃபாகர் ஹலீஃபாப் தெரிவித்தார். ஹார்முஸ் பிராந்தியத்தில் அமெரிக்க படைகள் இல்லாததால் தான் அந்த நீரிணை பாதுகாப்பு என்பது அடங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும், குறிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த இரட்டை வேடம் என்பது எவ்வளவு தூரம் வெளிப்படுகிறது என்று. ஈரானை அடக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் தான் இந்த யுரேனியத்தை ஈரான் உற்பத்தி செய்கிறது, அணுத்திட்டத்தை இந்த உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக மாற்றுகிறது என்ற ரீதியில் அந்த நாட்டில் இஸ்ரேலுடன் இணைந்து தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு காரணியாக அது ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் அது காரணம் அல்ல. அதற்கு பின்னாலே ஏகப்பட்ட தன்னுடைய நலன் சார்ந்த விடயங்கள் அடங்கியிருக்கிறது. ஈரான் எப்போதுமே ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளை போன்று அமெரிக்காவிற்கு அடங்கி போவதோ அமெரிக்காவிற்கான ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்ததில்லை. குறிப்பாக தன்னுடைய சுதந்திரத்தில் அது முழு மூச்சாக இறங்கி வேலை செய்திருக்கிறது. தான் எந்த நாடுகளுக்கும் கட்டுப்படக்கூடாது, தனக்கான ஒரு தனித்துவம் இருக்கிறது, தனக்கான ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்பதில் ஈரான் எப்போதுமே உன்னிப்பாக உற்று நோக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவேதான் அமெரிக்காவினுடைய செயல்பாடுகளை மீறி ஈரான் தன்னை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகள் இறங்கி இருக்கின்ற போதுதான் இந்த அணு ஆயுத திட்டத்தை அளிப்பதாக கூறி அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து தாக்குதலை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே அமெரிக்காவினுடைய போக்கு என்பது எப்போதுமே அமெரிக்கா தான் முதலிடம் என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே பயணிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய இந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.